ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஆரி கிளாத் வந்து ஃப்ரேமில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அண்ட் ஸ்டாண்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது வந்து இன்னர் லேயர். இந்த இன்னர் லேயருக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பாவாடை அதாவது சுடிதார் பேண்ட் நாடா இருக்குல்ல, நாடா வந்து ரோல் பண்ணி ஃபுல்லாக ரோல் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது இன்னருக்கு அவுட்டர் ஃப்ரேமுங்கிறது இதில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்க்ரூ இருக்கும். இதை வந்துட்டு நம்ம எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இதை வந்து இந்த மாதிரி இந்த பக்கம் இது பண்ணோம்னா டைட் லூஸ், இந்த பக்கம் லூஸ், இந்த பக்கம் வந்து டைட். இது வந்து அவுட்டர் ஃப்ரேம், இது வந்து இன்னர் ஃப்ரேம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படின்னா, இன்னர் ஃப்ரேம் வந்து ஃபஸ்ட்டு அடியில் வச்சுக்கணும். வச்சுட்டு இதுக்கு மேலே கிளாத்து போடணும். இதுக்கு மேலே கிளாத்தை நீட்டாக ஓரளவுக்கு வந்து நார்மலாக எடுத்து விட்டுட்டு நார்மலாக இந்த மாதிரி போட்டு வச்சுக்கணும். அதாவது நாலு பக்கமே வந்து கிளாத் வந்து கொஞ்சமாவது எக்ஸஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு அடுத்தது அவுட்ரு ரிங்கை இந்த மாதிரி எடுத்து இது மேலே வைக்கணும். அதாவது இந்த இன்னர் ரிங்கு வந்து அவுட்ரு ரிங்குக்கு உள்ளே போயிடணும். இந்த மாதிரி இந்த ரிங்கு வந்து உள்ளே இருக்கணும், இது வந்து வெளியில் இருக்கணும். இந்த ரெண்டுக்கு சென்டரில் கிளாத் இருக்கணும். இந்த மாதிரி சுற்றியும் அழுத்தி விட்டுட்டே வரணும். அது வந்து லூஸில் தான் இருக்கணும். அந்த ஸ்க்ரூ வந்து லூஸாக தான் இருக்கணும். இந்த மாதிரி அழுத்தி விடுங்க. இப்போ இது இப்படி அழுத்தி விடுறதுக்கு டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணி இந்த மாதிரி எல்லா பக்கம் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா இந்த பக்கம் எல்லா பக்கம் இந்த மாதிரி எடுத்து இதை இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணிட்டு இப்போ வந்து எல்லா பக்கமே கரெக்டாக வந்து ரெண்டு இதுவுமே மேட்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோன்னா, இதை முடிஞ்ச அளவுக்கு டைட் வச்சுக்கிறோம். ரெண்டு ரிங்கும் செட் ஆகிடுச்சு. செட் ஆனதுக்கப்புறம் இதை வந்து டைட் வச்சுக்கிறோம். இதை வந்து டைட் வச்சுட்டு இப்போ வந்து இந்த பெருவரல் ரெண்டையும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி, அதாவது துணியை ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த ரெண்டு பெருவரலையும் இப்படி வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பெருவரல் வச்சு மட்டுமே அடியில் மீதி 4 விரல் அடியில் போயிடணும். இந்த பெருவரலில் ஸ்ட்ரென்த் கொடுத்து இழுக்கணும். இதுவே நெட் கிளாத்தாக இருந்துச்சுன்னா கிழிஞ்சிரும். அதனால் இதை வந்து பார்த்து தான் இழுக்கணும். இது வந்து ஃபாப்ளின் கிளாத் அல்லது காடா பீஸ். இப்போ வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பழகிறதுக்கு காடா பீஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நம்ம எப்படி போட்டாலும் அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தாங்கும். இதுவே வந்து நீங்கள் எடுத்தோடனே சில்க் கிளாத்தில் போட்டிங்க அப்படின்னா அது வந்து போடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதில் நூல் வந்து பிசுறாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஓரளவுக்கு ஸ்டிஃப் ஆகிறது உங்களுக்கே தெரியும். ஃபுல்லாக இழுத்துகிட்டே வரணும் கொஞ்சமாக. அதே மாதிரி இழுக்கும்போது இந்த அவுட்டர் ரிங் வந்து கழண்டு வரதுக்கு சான்ஸ் இருக்கும். அதையும் வந்து அப்பப்போ டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இழுத்துறணும். உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இழுக்கணும். அதுக்கும் ரொம்ப ஒரே டைமில் ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்துட்டு கழண்டு வந்துடும். இந்த அவுட்டர் ரிங் வந்து கழண்டு வந்துடும். இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா டைட் வச்சுட்டு
பார்க்கணும். இந்த மாதிரி தட்டும்போது டூம் டூம் நல்லா சத்தம் கேட்கணும். இப்போ என்னென்னா இது வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இதுவுமே வந்து இங்கெல்லாம் இன்னுமே வந்து இந்த இடம்லாம் வந்து இன்னுமே லூஸாக இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதை ஃபுல்லாக டைட் வச்சிட்டேன். இது வந்து நல்லா டைட்டாகவே இருக்குது. அதாவது டைட்டாக இருக்குது அப்படின்னா இப்படி தட்டும்போது நல்லாவே டும் டொம்னு சத்தம் கேட்கணும். இதை இப்போ எப்படி ஆரி ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து ஆரி ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்டு வந்து இங்கே வந்துட்டு நெட் இருக்கும். இந்த மாதிரி நெட்டு கொடுத்துருப்பாங்க. இது லேத்தில் கொடுத்து செஞ்சது தான். இது எப்படி அப்படின்னா இந்த ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி இந்த ரவுண்டை வந்து டைட் லூஸ் பண்ணிக்கலாம். இப்படி டைட்டாக வேணால் டைட் வச்சுக்கலாம், டைட்டாக வேணுன்னா டைட் வச்சுக்கலாம். அந்த நெட்டை அட்ஜஸ்ட் பண்ணி லூஸாக வேணும்னா இதை வந்து இந்த மாதிரி இந்த நெட்டை அட்ஜஸ்ட் பண்ணி லூஸ் வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு இதில் எப்படி ஃப்ரேம் வந்து செட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு மேலே இந்த சைடில் வந்து அந்த ஃப்ரேம் வந்து உட்கார்ற மாதிரி இந்த இதில் ஃப்ரேம் உட்கார்ற மாதிரி வந்து செட் பண்ணணும். அதாவது மேலே எல்லா கிளாத்தும் வெளியில் வர மாதிரி எடுத்துகிட்டு இதை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம்னா இது வந்து செட் ஆகி உட்காந்துக்கும். இப்போ வந்து இது வந்து ஃபுல்லாக வந்து கவர் ஆகிடுச்சு. அதாவது ஃபுல்லாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதாவது நீடில் குத்தி இழுக்கும்போது ஃப்ரேம் வந்து இது டைட்டாக இருந்தங்காட்டி பிடிச்சிக்கும். குத்தி இழுக்கும்போது ஃப்ரேம் வந்து தூக்கிட்டு வராமல் இருக்கிறதுக்கு இது வந்து டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நான் கிளியர் பண்ணுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.